எப்பொழுதுமே அழுத்தம் கிடையாது. எப்பொழுதுமே எங்களுடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதுமே எனக்கு நல்ல உறவு உண்டு, நல்ல நட்புத்தன்மை உண்டு. எப்பொழுதுமே இப்போ இல்லை, நான் காங்கிரஸில் இருக்கும்பொழுதே அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ளுவோம். எப்போதும் சந்தித்து பேசுவோம். அது மாதிரி நட்புணர்வு உண்டு, எப்பொழுதும் நட்புணர்வு உண்டு அவரோட. எங்களுக்கு அது மாதிரி சூழ்நிலை நிலை எப்பொழுதுமே கிடையாது. நன்றி, வணக்கம். தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2026 வருகிற தேர்தல் வரை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு, அரசு மூலம் ஆற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அது சரியாக எப்பொழுதும் செய்வோம். ஒரு நாள் சரி பண்ண வேலை. நன்றி, வணக்கம். எப்பொழுதுமே அழுத்தம் கிடையாது. எப்பொழுதுமே எங்களுடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதுமே எனக்கு நல்ல உறவு உண்டு, நல்ல நட்புத்தன்மை உண்டு. எப்பொழுதுமே இப்போ இல்லை, நான் காங்கிரஸில் இருக்கும்பொழுதே அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் நாங்கள் அந்த கான்ஃபரன்ஸில் கலந்து கொள்ளுவோம். எப்போதும் சந்தித்து பேசுவோம். அது மாதிரி நட்புணர்வு உண்டு, எப்பொழுதும் நட்புணர்வு உண்டு அவரோட. புரியல. பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. எங்களுக்கு அது மாதிரி சூழ்நிலை நிலை எப்பொழுதுமே கிடையாது. நன்றி, வணக்கம். வரும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2026 வருகிற தேர்தல் வரை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு, அரசு மூலம் ஆற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அது சரியாக எப்பொழுதும் செய்வோம். ஒரு நாள் சரி பண்ண வேலை. சிறப்பு சட்டமன்றத்தை வந்து உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்ட சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே 16 முறை சொல்றேன். பில்லு சில பாஸ் பண்ண வேண்டியது. அது சம்பந்தம் பில்லு பாஸ் பண்ண ஹெச்ஆர்ஐயில் ஒரு பில்லு பாஸ் பண்ணணும், சர்வீஸ் சம்பந்தம் ஒரு பில்லு பாஸ் பண்ணணும். இது மாதிரிலாம் இருக்குது. அதனால் சட்டமன்றம் கூட்டி வேறு முடிவு எடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அது கூட்டலாம். இந்தியாவிலே பிஜேபி இருக்கு. அப்ப பிஜேபி எம்எல்ஏவும் இது மாதிரி வந்து இந்த மாநில அந்தஸ்து சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்களா? புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதுக்கு நாங்கள் அழுத்தம் எப்பொழுதுமே கொடுப்போம். இதில் அவங்க இவங்கலாம் கிடையாது. புதுச்சேரியுடைய அரசியலில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து அவசியம் என்பதை எப்பொழுதும் வலியுறுத்துவோம்.